ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸ்ல ஜோஷுவா படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல வருண், ராகை, டிடி முக்கிய லீடா நடிச்சிருக்காங்க. கௌதம் மேனன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. கௌதம் மேனனோட ஆக்ஷன் படங்களாலே ஒரு ஸ்டைலா இருக்கும். அதே சமயம் காக்கா காக்க வேட்டையாடி விளையாடு படங்க கண் முன்ன வந்து போகும். இதுவும் அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கான்னு பாக்குறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸ்ல வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். காசுக்காக கொலை செய்கிறவனா இருக்கிறான் ஜோஷுவா. இவன் ஒரு டஜன் ஆளுங்களை கத்தியால சுருக்கிறத இவன் காதலி கொண்டு நேர்ல பார்த்துட்டதுனால இவனை விட்டு விலகி போறா. இதனால ஒரு கட்டத்துல கொலை செய்யறதை விட்டுட்டு ஆபத்தில் இருக்கிறவங்களை பாதுகாக்கிற பாடி கார்டா மாறிடுறான். குந்துவை நியூயார்க் நகரத்துல வழக்கறிஞரா இருக்கிறா. இவ ஒரு போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனை சட்டத்துக்கு முன்ன நிறுத்தி தண்டனை தர முயற்சிக்கிறா. அந்த கடத்தல் தலைவனோட ஆளுங்களோ குந்தவை கொல்ல முயற்சி பண்றாங்க. அவ சென்னைக்கு திரும்பி வரும்போது ஜோஷுவா தான் குந்தவை பாதுகாப்புக்கு பொறுப்பேற்றுக்கிறான். குந்தவையை கொல்ல வர ஆட்களை துவம்சம் செஞ்சு கண்ணை இம காக்கிறது போல குந்தவையை காக்கிறான் ஜோஷுவா. ஒரு கட்டத்துல இந்த போதை பின்னணியில தனக்கு ரொம்ப நெருக்கமானவரே இருப்பது தெரிய வர குந்தவை ஒரு முடிவு எடுக்கிறா. இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. முழுக்க ஆக்ஷன் படமா இயக்கியிருக்கிற கௌதம் மேனன் அவரோட வழக்கமான ஸ்டைல எதிலையும் பார்க்கலாம். ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஹீரோ ஸ்லீக்கான காஸ்டியூம்ல வராரு. அதே மாதிரி யானிக் பென் தலைமையிலான ஸ்டண்ட் கோரியோகிராஃபி சிறப்பா அமைஞ்சிருக்கு. இதோட இம்பாக்ட் கிடையாத அளவுக்கு அப்படியே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கவர் பண்ணியிருக்கிறார் கேமராமேன் எஸ்ஆர் கதிர். கௌதம் மேனன் இந்த ஆக்ஷன் எல்லாம் சுவாரஸ்யமா எடுத்துட்டு ரொம்ப சுமாரான கதையை கொடுத்திருக்காரு. ஒரு பெண்ணை காப்பாற்றுற ஒரு விஷயத்தை நோக்கி தான் கடைசி வர போகுது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரசிக்கும்படியா இருக்கு. ஹீரோயின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறது, திடீர்னு தாக்குற மனுஷங்கன்னு பரபரப்புக்கு பஞ்சம் இல்ல. நடுநடுவில் வர சில ஒன்லைனருங்க நம்ம சிரிக்க வைக்குது. ஆனா ஜோஷுவாவில் சீன்ஸ் எல்லாம் எமோஷன் பில்டப் இல்லாம எழுதிருக்கிறதுனால ஆக்ஷன் பிளாக் மட்டும் துண்டா தெரியுது. அதுக்கு மேல நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற. டைட்டில் ரோல்ல நடிக்கிற வருண் இயந்திரத்தனமா வராரு. வளர்த்தியா, ஃபிட்டா, டஃபா, யானிக் பென் கைங்கரத்துல ஆக்ஷன் நல்லா வருது. ஹீரோயினா வரவங்க நடிப்பும் சாதாரணமா செயற்கையா இருக்கு. இதுக்கு நடுவுல கிருஷ்ணா குலசேகரன் வரது ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரமா இருந்தாலும் உங்களை கவனிக்க வைக்கிறார். ஆனா ஒரு சாதாரண ட்விஸ்டுக்காக எதுக்காக இவரை கோட்டியா போட்டு இருக்காங்கன்னு கேள்வி வருது. திவ்ய தர்ஷினி படத்துல ஒன்றதுக்கு கொஞ்ச நேரம் எடுக்கிறார். ஆனா அது சரியா வரும்போது ஒரு திடமான நடிப்பை கொடுக்கிறார். இவங்களை தவிர குந்தவியோட அப்பாவா நடிகர் கிட்டி வராரு. அவருடைய டைலாக் டெலிவரியும் நடிப்பும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரசிக்க வைக்குது. மொத்தத்துல ஜோஷுவா மேப்போல் காக்க அதோட ஆக்ஷன் செட் பீஸுகளும் இசையும் உங்களை ஒரு தடவை பார்க்க வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.